எக்ஸாம்பிள் 3.20 ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அதுக்கு என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. இது பார்க்கறதுக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a + b + c the whole square ஃபார்முலாவில் இருக்குது ஓகேங்களா. இப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் 2 × a × b ப்ளஸ் 2 × b × c ப்ளஸ் 2 × a × c அந்த ஃபார்மேட்டில் இருக்குது ஓகேங்களா. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கலாம். a + b + c the whole square ஃபார்முலானா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ac ஓகேங்களா. சிஏனாலும் சொல்லலாம், ஏசினாலும் சொல்லலாம் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம், நான் இதில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் மட்டும் பண்ண போகிறேன். என்னென்னா 16x² ப்ளஸ் 9y². இங்கே இருக்குது இல்லையா 9, அதை மட்டும் நான் இங்கே முன்னாடி கொண்டு வந்துடுறேன். அது ஏன்னு சொல்கிறேன். ரெஸ்ட் ஆஃப் த டேர்ம்ஸில் என்ன பண்ணிக்கலாம், அப்படியே எழுதிக்கலாம் ஓகேங்களா. இப்போ இது பார்க்குறதுக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு இது a ஸ்கொயர்னு இருக்குது, அப்புறம் b ஸ்கொயர், அப்புறம் c ஸ்கொயர் ஓகேங்களா. இப்போ இதில் நான் என்னவா கொண்டு வரணும் அப்படின்னா a + b + c கொண்டு வரணும் ஆன்சர் ஓகேவா. ஏன்னா எனக்கு இந்த ஃபார்முலோட எக்ஸ்பேன்ஷன் என்னவா கொடுத்துட்டாங்க, ஆன்சராக கொடுத்துட்டாங்க. அப்போ நான் இந்த கொஷினை என்னவா கொண்டு வரணும், ஆன்சராக கொண்டு வரணும் சரிங்களா. அப்படி தான் நான் என்ன பண்ண போகிறேன், சிம்பிளிஃபை பண்ண போகிறேன் ஓகேங்களா. நான் எழுதிக்கிறேன், a வேல்யூ என்னென்னு எழுதிக்கிறேன். a = 4xன்னு எழுதிக்கிறேன். b = -3y, c = +3 ஓகேங்களா. இப்போ எப்படின்னா இங்கே a ஸ்கொயர் இருக்குது ஓகேவா. ஸோ ஏவை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 4x². அப்போ நமக்கு 16x² கிடைக்குமா. ஸோ அதனால் நான் a ஸ்கொயர் எழுதிக்கிட்டேன். அடுத்தது b பார்த்தீங்கன்னா b ஸ்கொயர் அப்படின்னும் போது -3y². அப்போ மைனஸை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு ப்ளஸ் ஆகும். 3 × 3 9, y × y y². நெக்ஸ்ட்டு c ஸ்கொயர்னா என்ன, சியோட வேல்யூ 3. ஓ 3² நமக்கு 9 கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ a ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு, b ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு, c ஸ்கொயர் ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நான் என்ன சொன்ன ஃபார்முலாவில் 2ab ஓகேங்களா. 2 × a × b, இதை வந்து நான் 2 × a × bன்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து 2bcன்னு இருக்கா, 2bcன்னு எடுக்காமல் 2ac எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நமக்கு வேறு என்ன ரிமைனிங் இருக்குது, 2bc இருக்குது. அப்போ இந்த டேர்மை நான் 2 × b × cன்னு எடுக்கிறேன் ஓகேங்களா. இப்போ கவனிங்க, 2ab கால்குலேட் பண்ணுங்கள். 2 × ab, அப்போது 2abனா என்ன வரும், 2 × a வேல்யூ என்ன 4x × b வேல்யூ -3y. இப்போ இதை சால்வ் பண்ணோம். 4 2s 8, 8 3s 24. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸு x × y xy. அப்போ எனக்கு 2ab வந்து என்ன ஆயிடுச்சு, கரெக்டாக வந்துடுச்சு ஓகேங்களா. இப்போது இதில் மைனஸ் கொடுத்துருக்காங்களா இந்த ஹோல் டேர்மில், இதில் நம்ம ஏக்கு மைனஸ் போடணுமா இல்லை பிக்கு மைனஸ் போடணுமா, b வேல்யூக்கு மைனஸ் போடணுமான்றது தான் இங்கே விஷயம் ஓகேங்களா. இப்போ அடுத்தது பாருங்கள், 24x போடுறேன் நான் ஓகேங்களா. அதாவது 2ac போடுறேன். 2 × ac, 2ac போடும்போது 2 × a வேல்யூ என்ன 4x, இதை பார்த்து சொல்லுங்கள். c வேல்யூ 3. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 2s 8, 8 × 3 24, 24 இந்த x அப்படியே இருக்கும் ஓகேங்களா. இப்போ 24x. ஸோ இது 24xன்றது ப்ளஸில் வந்திருக்கு. அப்போ ஏக்கும் சிக்கும் நம்ம என்ன போட முடியாது, மைனஸ் போட முடியாது ஓகேங்களா. அப்போது b வேல்யூக்கு தான் நம்ம என்ன போட்டாகணும், மைனஸ் போட்டாகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் b இன்வால்வ் ஆயிருக்கு 2ab. ஸோ அதனால் ஆன்சர் என்ன வந்திருக்கு, மைனஸில் வந்திருக்கு. அதே மாதிரி இதில் 2bc, b இருக்கா, அதனால் ஆன்சர் என்ன வந்திருக்கு, மைனஸில் வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணணும், பிக்கு மட்டும்தான் மைனஸ் போட முடியும், b வேல்யூக்கு மட்டும்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 2ac முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட்டு 2bc அப்படின்னா 2 × b வேல்யூ என்ன -3y × c வேல்யூ 3. இப்போ இந்த மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 3s 6, 6 3s 18, இந்த மைனஸ் அப்படி இருக்கும். அடுத்து y -18y கரெக்டாக வந்துருச்சா. அப்போ இப்போ நான் என்ன எழுதலாம், இந்த எக்ஸ்பிரஷனுக்கு பதிலாக அதாவது a + b + c + ஹோல் ஸ்கொயருக்கான எக்ஸ்பென்ஷனை கொடுத்துட்டாங்க. அப்போ நான் கொஷினை தூக்கி என்ன பண்ணலாம், எழுதலாமா. ஏக்கு பதில் என்ன போடணும், நான் 4xன்னு போடணும் சரிங்களா. ஏக்கு பதில் என்ன போடணும் 4x. 16x² போட்டுறக்கூடாது, ஏவோட வேல்யூ தான் நான் என்ன பண்ணணும் போடணும் 4x ஓகேங்களா. ஏன்னா இங்கே ஏ தானே இருக்குது. b வேல்யூ என்ன -3y.
அடுத்தது சியோட வேல்யூ +3 ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணணும், ப்ராக்கெட் போட்டு ஹோல் ஸ்கொயர் போடணும் ஓகேங்களா. மேலே ஸ்கொயர் ரூட் இருக்குது, அது போடுறதுக்கு என்ன பண்ணக்கூடாது, மறந்துடக்கூடாது ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், நம்ம ஸ்கொயர் ரூட்டும் நமக்கு கேன்சல் ஆகிடும் ஓகேங்களா. ஃபைனலாக ஆன்சர் என்ன, 4x - 3y + 3. மறக்காமல் மாடுலஸ் போடணும் ஓகேங்களா. ஏன்னா இது என்ன கிடையாது, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. செகண்ட் சம்க்கான சொல்யூஷன் பார்க்கலாம். 3 எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது ஒரு டேர்மையும் நம்ம என்ன பண்ணலாம், ஃபேக்டரைஸ் பண்ணலாமா. நான் செப்பரேட்டாக ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிறேன். 6x² + x - 1. இப்போ இதோட ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கலாம். x² முன்னாடி 6 இருக்குது. ஸோ கோஎஃபிஷியன்ட் இருந்தால் அதை என்ன பண்ணணும், இந்த கான்ஸ்டன்ட்டோட மல்டிப்ளை பண்ணணும். 6 × -1 -6 மல்டிப்ளை பண்ணால் -6 கிடைக்கணும். ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணால் +1 கிடைக்கணும். இப்போ என்ன ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -6 கிடைக்கும். 3 × 2. ஆனால் இங்கே 1 இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும், மைனஸ் பண்ணி தான் ஆகணும் 3யும் 2யும். எதுக்கு மைனஸ் சிம்பிள் போடலாம், நான் என்ன பண்ணுறேன், 2க்கு மைனஸ் சிம்பிள் போடுறேன் சரிங்களா. அப்போ தான் வந்து 3 × -2 -6 ஆகும். 3ல் -2 போயிடுச்சுன்னா +1 வரும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இப்போ இங்கே x² முன்னாடி கோஎஃபிஷியன்ட் எதுவுமே என்ன, நம்ம டேரெக்டாக x + 3 × x - 2ன்னு எழுதிடலாம் ஃபேக்டர். ஆனால் x² முன்னாடி என்ன இருக்குது, 6ன்னு இருக்குது. இது மாதிரி இருந்தால் நான் எப்படி எழுதி சொன்னேன், பை போட்டு x² இருக்குன்னா வெறும் x போடணும். முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணிக்கணும், அப்படியே எழுதிக்கணும். ரெண்டு ஃபேக்டருக்குமே என்ன பண்ணணும், அப்படியே எழுதணும் ஓகேங்களா. இப்போ இது வந்து 3 டேபிளில் வருமா, 1 டைமு, இது 2 டைம். இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா, 1 டைம் 3 டைம். ஸோ இதோட ஃபேக்டர் என்ன, 2x + 1 2x + 1 × 3x - 1. அடுத்து செகண்ட் இருக்கிற எக்ஸ்பிரஷனுக்கு நான் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்க போகிறேன். என்ன எக்ஸ்பிரஷன் இருக்குது, 3x² + 2x - 1. இது என்ன பண்ணணும், 1 கூட மல்டிப்ளை பண்ணணும். 3 × -1 -3 மல்டிப்ளை பண்ணால் -3, ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணால் 2 வரணும். 3 × -1 போடலாமா, 3 × -1னா -3, 3ல் 1 போயிடுச்சுன்னா 2 டிவைடட் பை 3x² இருக்குது. அப்போ என்ன போடணும், 3x. 3 கேன்சல் ஆகிடும். அப்போ இதோட ஃபேக்டர் x + 1 × 3x - 1. தேர்ட் எக்ஸ்பிரஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 2x² + 3x + 1. இப்போ இதுக்கான ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். 2வை 1 கூட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2 கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணால் 2, ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணால் 3 ஓகேங்களா. 2 1s are 2 போடலாமா, 2 × 1. ஸோ 2வையும் 1ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 3 தான் கிடைக்கும். 2வையும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 2 வரும் ஓகேங்களா. பை 2x, 2x² இருக்கிறதுனால 2x, இங்கேயும் டிவைடட் பை 2x. 2 2 கேன்சல் ஆகிடும். அப்போ இது x + 1. அடுத்தது 2x + 1. நான் என்ன பண்ணியிருக்கேன், 3 எக்ஸ்பிரஷனும் கொஷனில் கொடுத்துருக்குற 3 எக்ஸ்பிரஷனும் தனித்தனியாக எழுதி ஃபேக்டர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபேக்டரை நான் கொண்டு போய் என்ன பண்ணணும், இந்த ஸ்கொயர் ரூட்குள்ளே அப்ளை பண்ணணும். ஸோ நான் கொஷனில் கொடுத்துருக்குற அந்த எக்ஸ்பிரஷனுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிட்டேன், கண்டுபிடிச்சேன் ஃபேக்டர் எடுத்துகிட்டு வந்து எழுதிட்டேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஸ்கொயர் ரூட் அப்படியே போட்டுக்கோங்க. 2x + 1 2x + 1 2 டைம்ஸ் இருக்கா, அதை நம்ம அப்படியே எழுதலாம். 2 + 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் ஓகேங்களா. இப்போ 5 இருக்குன்னா 5 × 5 5 ஸ்கொயர் நம்ம எழுதுவோம் ஓகேங்களா. அதே மாதிரி தான் இப்போ 3x - 1 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ ஸ்கொயர். அடுத்தது x + 1 எத்தனை டைம் இருக்குது, 2 டைம் இருக்குது, ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், ஸ்கொயரையும் ஸ்கொயர் ரூட்டையும் கேன்சல் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும், 2x + 1 × 3x - 1 × x + 1. ஃபைனலாக மாடுலஸ் போட்டு சம முடிச்சிடணும்.